பிந்து கண்ணு, பெரியம்மா சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. உன்னோட கோவம் புடிவாதம் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போயிடு கண்ணு. ஏன்னா நீ புகுந்த வீட்டுக்கு போற. அங்க போய் உன்னோட குடும்பத்தோட சந்தோஷத்தை உன் சந்தோஷமா நினைக்கணும். மாமியார் மருங்கிற அந்த சண்டை இருந்தாலும் மாமியார் நீ அனுசரிச்சு போக கத்துக்கணும். உன் மாமியார் ஏதாவது சொன்னா கூட நீ அனுசரிச்சு போய் பழகணும். ஏன்னா உன் அம்மா கூட இருந்தானே இதைத்தான் சொல்லியிருப்பா. உன் அம்மா இடத்துல இருந்துதான் நான் இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். நீ என்ன தப்பா நினைக்காம நான் சொல்றத புரிஞ்சுக்கணுமா? என்ன பெரியம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே உங்களை தான் அம்மாவா நினைச்சு பார்த்து வளர்ந்தேன். பிள்ளைய பெத்தவங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. எப்படியோ உங்க அண்ணனை கரை சேர்த்துட்டேன். இன்னும் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறீங்களேன்னு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்த. நீயும் எப்படியோ நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போற. இன்னும் ராஜி மட்டும்தான் இருக்கா. அவளையும் கரை சேர்த்திட்டோம்னா நானும் பெரியப்பாவும் அக்கடான் இருப்போம். நல்லதோ கெட்டதோ நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நீ அங்க போயிட்டு நாளை கண்ணீரும் கம்பளியுமா இங்க வந்து நின்னேன்னா அது உனக்கு இல்லம்மா அசிங்கம். அதனாலதான் சொல்றேன், பார்த்து பக்குவமா பொறுமையா சாமியார் மருமகன்கிற அனுசரணையோட இருந்து வளகு. மாமன் அரைமு கொஞ்சம் அனுசரிச்சு இருக்கு. எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கீங்க. நல்லது கெட்டது இருக்கதான் செய்யி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீதான் எல்லாத்தையும் சரியா வழி நடத்தணும். அத்தை, பொண்ணு கூட்டிட்டு வர சொல்றாங்க. நான் சொன்னது எல்லாம் மனசுல வச்சுக்கோ கண்ணு. சரி வாங்க போலாம். சரி பெரியம்மா. வேலையில சேர்ந்துட்ட. நீ என்ன அடுத்தது உனக்கும் கல்யாணம் தான். நீ வேற சும்மா இருடா. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். ஏண்டா, இந்த ஊர்லயே பெரிய ஆளு நீங்க. நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. கம்முன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறதுட்டு போட்டு என்னடா நீ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பிடிக்காத பொண்ணுன்னு பேசிட்டு இருக்க? மச்சான், அது சொன்னால புரியாதுடா. நம்ம மனசுக்கு பார்த்த உடனே ஒரு பொண்ணை பிடிக்கணும். அப்புறம் அவ கூட பேசி பழகி அவ கேரக்டர் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ கூட நாமளும் சந்தோஷமா இருப்போம். ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு வெயி, நாம ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணோம்னா அது நாளைக்கு கேரக்டர் ஒத்து போகலைன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும். நீ சொல்ற மாதிரி அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு நம்மளுக்கும் ஏடா கூடமா ஒத்து வரும். எதுக்கு இந்த வம்பு? டேய் மச்சான், யாரா அந்த பொண்ணு? யாரடா கேக்குற நீ? அந்த பொண்ணையா கேக்குற நீ? அவ பிந்துவோட கிளாஸ்மேட்டான். அவளோட ரிலேஷன் கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி ரிலேஷன்ல தெரியல மச்சான். என்னடா அவளை குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால்ல? வேண்டாம் மச்சான், அவ சரியான ஆட்டிடியூடு. அவட்ட நீ பேசுறது இந்த வம்பெல்லாம் வச்சுக்க முடியாது. அவ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உன்னை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவா. அது நம்மளுக்கு அசிங்கமா போயிடும். அப்படியா சொல்ற? சரி இரு, நான் பேசிட்டு வரேன். என்னடா இவன் சொன்னா கேட்காம போறான்? போய் வாங்கிட்டு வரட்டும். நாம வேடிக்கை மட்டும் பார்ப்போம்டா. ஏய், ஹாய். என் பேரு தினேஷ். சரிங்க தினேஷ், உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இல்ல, உங்ககிட்ட சும்மா இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலான்னு வந்தேன். அவ்வளவுதான். டேய் மச்சான், எப்படா வந்த ஊர்ல இருந்து? டேய், நீயா? நான் உன்னை பார்க்கவே இல்லடா மச்சான். நான் வந்து 2 நாள் ஆச்சு. கல்யாணத்துக்கு தான் வந்தேன். கனி, இவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. உனக்கு ஞாபகம் இல்ல தினேஷ்? தினேஷ் எனக்கு சரியா ஞாபகம் வரலையே. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இன்னொரு பேர் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அது சொன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன அடையாளம் தெரியும். ஓ, ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க தான் ஸ்கூல்ல படு மாசாச்சே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கனிமா, கனி, கொஞ்சம் இங்க வாயேன். வராத்த. சரி நீங்க பேசிட்டு இருங்க. டேய் மச்சான், யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கா? டேய், கனிய தெரியலையா உனக்கு? சஞ்சயோட மாமன் பொண்ணு. ஓ, அந்த சிறுத்தை குட்டி இவதானா? ஸ்கூல்ல படு சண்டை வாங்கிட்டு இருப்பாளே. ஆமா ஆமா, உனக்கே போட்டியா வந்தால அவ இவதான். என்ன பண்ணிருக்கா இவ? இவ உங்க ஆபீஸ்ல தான்டா ஒர்க் பண்றா.
என்ன மச்சான் சொல்ற? எங்க ஆஃபீஸ்லயா? ஆமா. இப்போ பிந்து, ராகுல் எல்லாமே உன் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. சரி, சரி. சரி மச்சான். இனி நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிடா. இவன் எதுக்கு இப்போ கனிய பத்தி விசாரிச்சுட்டு போறான்? ஏங்க கல்யாணம் தான் முடிச்சதில்ல, நாமளும் இன்னைக்கு கிளம்பலாமா? அம்மா வைங்க. கூப்பிடு. கிளம்பலாம். சரிங்க. ஏய், தேனு. சொல்லுங்க. இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? இல்ல, இல்ல. நான் சும்மா சொன்னேன். ம். உங்ககிட்ட இந்த சாரி எப்படி இருக்குன்னு நான் கேட்டேனா? எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பக்கத்துல வாயேன். என்ன? நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. அருவாயா? கம்முனு இருங்க. அப்படியா? அட போங்க. ஏங்க கல்யாணம் நல்லா முடிஞ்சுது. இனி பொண்ணு மாப்பிள்ளையே வீட்டுக்கு கூப்பிடணும்ல. அதுக்கு போய் ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணணும். நம்ம வீட்டுக்கு போலாமா? சரி போலாம். உனக்கு ஹெல்ப் பண்ண நானும் வேணும்ல? ம். போதும் போதும். இங்க பொண்ணு மாப்பிள்ளை அங்க மேடையில இருக்காங்க. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஞாபகம் இருக்கட்டும். 2 வருஷம் ஆனா என்னக்கா? இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆன மாரி இருக்கு. ஏங்க நீங்க சும்மா இருங்க. சரி நான் அங்கிட்டு போறேன். சீக்கிரம் வா நீ. என்னங்க நீங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நீயே சொல்லு. கொழுந்தனாருக்கு கல்யாணம் முடிஞ்சது, இவன் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ரொமான்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? வர வர உங்க சேட்டைக்கு அளவில்லாமையே போயிட்டு இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். சரி போ. நானும் வரேன். நீங்க ஒன்றும் வர வேண்டாம். நான் என் தம்பியை கூட்டிட்டு போறேன். நீங்க வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டீங்க. எனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க. ஓஹோ!